அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது முதல் கேள்வி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய முதல் கேள்வியின் பேசுபொருள், கழகங்களின் மோதல் களமாக மாறிக்கொண்டிருக்கிறதா கொரோனா? திமுக அதிமுக இடையிலான மோதல் களமாக மாறத் தொடங்கி இருக்கிறதா என்பதே பேசுபொருள். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், அரசை நோக்கி வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், எங்களால் எதுவும் முடியலை, நாங்கள் எல்லாவற்றையும் திறந்து விடுகிறோம், மக்கள் இனி நீங்களாக பார்த்து உங்களை காப்பாற்றிக் கொண்டால் சரிதான் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். அதற்குத்தான் எத்தனிக்கிறார் என்று ஸ்டாலின் மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை அரசை நோக்கி வைத்திருக்கிறார். ஸோ இந்த கொரோனா பேரிடரை தடுப்பதில் இந்த அரசு தோல்வியடைந்து விட்டது. வேண்டுமென்றால் இப்படி சொல்லிக்கொள்ளலாம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற குஜராத்தை விட இங்கே நாங்கள் கொஞ்சம் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறோம், மரணங்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் அவ்வாறும் சொல்ல இயலாது. ஏனென்றால் மோடி கோவித்துக் கொள்வார் அல்லவா என்று அவர் பகடி செய்திருக்கிறார். ஸோ இவையெல்லாம் தான் இன்றைய முதல் கேள்வியுடைய பேசு பொருள். அஇஅதிமுகவிற்குள் குழு அரசியல் நடத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் கொரோனாவை கையாள்வதில் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறார். அஇஅதிமுகவிற்குள் குழு அரசியல் நடக்கிறதா? மக்களாக தங்களை காப்பாற்றிக் கொண்டால் உண்டு என்ற இடத்திற்கு அரசு நகர்ந்து விட்டதா? அல்லது இந்த விடயத்தில் எதிர்க்கட்சி இன்னும் கூட ஒருபடி மேலே போய் அதீதமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறதா போன்ற கேள்விகளோடு பயணிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் இணைகிறார்கள் அஇஅதிமுகவின் சார்பில் ஜவஹர் அலி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் சரவணன், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் சுதா மற்றும் வலதுசாரி பார்வையில் ரமேஷ் சேதுராமன். அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். நான் திரு ஜவஹர் அலி உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கடமையிலிருந்து தவறிவிட்டீர்கள் என்ற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறார். நீங்கள் 100, 200 என்று இருந்த பொழுது லாக்டவுனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, பொது முடக்கத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எண்ணிக்கை 10,000 கடந்து மிக வேகமாக காட்டுத்தீயாய் பரவி கொண்டிருக்கிறது கொரோனா. இப்போ நம்ம லாக்டவுனை ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாரையும் இப்போ இந்த பொது முடக்கத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு வழி இல்லைன்னு நீங்களே உங்களை தற்காத்து கொண்டால் உண்டு என்ற இடத்திற்கு அரசு தள்ளி இருக்கிறதா மக்களை? அதாவது நீங்க முதல்ல சொன்னீங்க கழகங்களின் மோதல் களமாக ஆகி இருக்கிறதா தமிழகம் அப்படின்னு கேட்டீங்க. இல்ல, எதிர்கட்சிகளின் அரசியல் நாடகமாகி இருக்கிறது தமிழகம் என்பதுதான் நான் இன்றைக்கு பொருளாக இருக்க வேண்டும். ஏன்னா எதை எடுத்தாலும் அரசியல் செய்வது என்பது இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு அவர் அப்படிதான் கொண்டு போகிட்டே இருக்கிறாரு. இப்போ தளர்வு கொடுத்தா ஏன் தளர்வு கொடுத்தீங்கன்னு கேட்கறது, அதை தளர்வு கொடுக்காம ஊரடங்கை கண்டினியூ பண்ண ஐயோ மக்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சே, இப்படி மக்களை கொள்றாங்கன்னு கேட்பது. இப்படி எதை எடுத்தாலும் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத வைரஸுக்கு எதிராக ஒரு பக்கம் போராட்டம், கண்ணுக்கு தெரிந்த வைரஸ்களாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு எதிராக ஒரு போராட்டம், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு போராட்டம், அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நேற்றை கூட 258 கோடி ரூபாயில ஒரு ஐடி பார்க்க திறக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர், இப்படி பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறது இந்த அரசாங்கம். எல்லாமே ஆக்கப்பூர்வமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு விஷயத்திலும் அரசியல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரு. இதுல ஒன்னொன்னு சொல்றாரு, இந்த அரசாங்கம் செயல்படாட்டினா நாங்க செயல்பட வைப்போம்னு அவர் சொல்லும் போது இந்த அறிக்கையில கொடுத்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. திமுகவை செயல்பட வைக்கிறதுக்காகவே ஒரு 380 கோடி ரூபாய் கொடுத்து பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டு வச்சிருக்கீங்க. அரசாங்கத்தை செயல்பட வைக்கிறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் இருக்கு, சிறப்பா செயல்படுறாங்க. சரவணன் தான் பதில் சொல்லணும். திமுகவை செயல்பட வைப்பதற்கு ஒருவர் அப்படின்னு சொன்னா அஇஅதிமுகவை செயல்பட வைப்பதற்கும் ஒருவர் அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகைகள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றன. அதையும் நான் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். அதனால இல்ல வரேன் ஒரு நிமிடம் ஜவஹர்லி, ஒரு நிமிடம். இன்றைக்கு அவர் திமுகவிற்கு ஆலோசனை சொல்வதாக நீங்கள்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர் 2014 உங்களுடைய இன்றைய கூட்டணி கட்சியான மோடிக்கு ஆலோசனைகளை வழங்கி அந்த தேர்தலில் மோடியை வெற்றி பெற வைப்பதற்கு பாடுபட்ட பொழுது அஇஅதிமுக அமைதி காத்தது, ஒரு மௌனம் சாதித்தது அப்படிங்கிறதையும் இப்போ வரைக்கும் அது குறித்து பேச மறுக்கிறது அப்படிங்கிறதையும், நீங்களும் ஆலோசனைகளுக்கு சிலரை நியமித்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதும் ஒரு தனி விவாதம். அது விவாத பொருள் அல்ல. அதை விவாதிச்சோன்னா யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் விவாதிக்கலாம். அதை விட்டுருவோம். நம்ம கொரோனாவுக்குள்ள வருவோம். ஏன்னா இதுதான் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது. என்னுடைய கேள்வி, கொரோனாவிற்குள்ள
நான் சொல்றது மத்திய மாநில அரசுகள் பொது முடக்கம் ஒன்றை அறிவித்ததனுடைய நோக்கம் அப்படிங்கிறது பொது முடக்கம் மட்டும்தான் தீர்வு. நீங்க இந்த ஊரடங்கு மட்டும்தான் தீர்வு. வீட்டை விட்டு வெளியில வராதீங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தீங்கன்னா கொரோனா பரவும் அபாயம் அதிகரிக்கும். அந்த செயினை நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாம வந்து வீட்டிற்குள் இருப்பதுதான் சரி அப்படின்னு சொன்னீங்க. 100-200 இருந்தது கொரோனா, இன்னைக்கு 10,000 தாண்டிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளவா இருந்தாங்க. ஆனாலும் எப்படி பரவிச்சு ஒண்ணு. சோ எல்லோரும் வெளியில வந்துட்டா பரவிடும் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லோரும் வெளியில வந்துட்டாங்களா, அப்ப இன்னும் அதிகமாக பரவாதா? இதை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா முதல்ல அந்த கேள்விக்கே நான் பதில முடிச்சிட்டே வந்துடுறேன். ஏன்னா இல்ல இந்த கேள்வி வாங்கல எனக்கு இல்லன்னா நான் அடுத்த விருதுகளுக்கான நேரத்தை கொடுத்துறேன். எனக்கு விவாதத்தை டக்கு 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 நகர்த்தணும். அதுக்காக நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஜவஹர்லால் நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா பொது முடக்கம் தான் தீர்வு, வேற வழி இல்ல, வேணா மருந்து இல்லைன்னு நம்ம ஒரு வாதம் வச்சோம். அது ஏற்புடைய வாதம், அதுல யாரும் மறுக்கல. அந்த வாதத்தை நம்ம கையில வேற ஆயுதம் இல்ல. கொரோனாவை வீழ்த்துவதற்கு வேற ஆயுதம் இல்லாத நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கு பொது முடக்கம் தளர்த்தப்பட்டிருக்கிறது. வேற வழி இல்ல, தளர்த்தி தான் ஆகணும். அந்த கலை யதார்த்தமும் புரிகிறது. மக்கள் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேகமாக பரவுமே கொரோனா, அதை எப்படி தடுக்க போறீங்க? அதாவது நெறியாளர்கள் தான் இப்ப பார்ட்டிசிபேட்டை விட அதிகமா பேசுறீங்க. நீங்களே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துருவீங்க போல இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சிருச்சு. நன்றி ஜவஹர்லால். நான் மற்ற விருதுகளுக்கு போயிட்டு வந்துறேன். கொஞ்சம் இணைப்புல இருங்க. மற்ற விருதுகளுக்கு போயிட்டு வந்துறேன். எனக்கு அட்வான்டேஜ் கமெண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை. எனக்கு இது விவாதம் தேவை. விவாதத்துக்கான கரெக்டான பாயிண்ட்ஸ் தேவை. நான் மற்ற விருதுகளுக்கு போயிட்டு வரேன். நீங்க யோசிச்சு வைங்க. இந்த கேள்வி நம்ம யோசிச்சுங்க. அடிப்படையில இந்த அரசியல் செய்வது சரியா, இந்த காலகட்டத்தில் அரசியல் செய்வது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. நீங்க அரசுக்கு மருந்து இல்ல, கொரோனா தடுப்பிற்கு உலகம் முழுவதும் தடுமாறி கொண்டிருக்கிறது. அரசு லாக்டவுனை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. லாக்டவுனை படிப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து 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 தளர்த்து கொண்டு வருகிறது அரசு. தேவையான அனைத்து உபகரணங்களையும் தயார் நிலையில் வச்சிருக்காங்க. கேரளா மிகச் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கேரளாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நடிகர் கமலஹாசனுடனான உரையாடலின் போது தமிழகமும் சிறப்பாக செயல்படுகிறது என்று பாராட்டுகிறார். ஆனால் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழக அரசை பாராட்டுகிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் அரசியல் செய்கிறதா? இல்ல அரசியல் செய்வதற்கு ஒன்றுமே இல்ல. தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எங்களுடைய தலைவர் பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு அறிவுரைகளை, ஆலோசனைகளை தொடர்ந்து இந்த அரசுக்கு வைத்துக் கொண்டே வருகிறார். நீங்க என்ன பண்ணீங்க வெறும் அரசியல் செய்கிறோம்னு சொல்றோம் இல்ல. எப்பொழுதுமே தொடர்ந்து இந்த அரசு எப்படி செயல்பட வேண்டும், முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயங்கள்ல எங்க தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார். இப்போ இந்த கொரோனா காலத்துல மொத்தமா முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு தகவல்களை தெரிவியுங்கள். நீங்க லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு போதிய அவகாசம் கொடுத்து அவர்கள் அதுக்கு தயார்படுத்தி அந்த போல அறிவிப்புகளை வெளியிடுங்கள்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இது ஒண்ணு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இப்ப நீங்க இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அந்த கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி, நேற்று அந்த ஒரு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படை என்ன அப்படின்னா, சோதனைகளை தமிழக அரசு குறைப்பது ஏன்? இன்னைக்கு பொதுவெளியில எல்லாரும் அந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. யாருடைய அறிவுரையின் பேரில்? ICMR முதல் அனைத்து நிபுணர்களும் ஒரு விஷயத்த சொல்லிட்டே வராங்க. நீங்க டெஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் கொரோனா என்ற போர்ல வெல்ல முடியும். அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க. குறைஞ்சிருக்கும் போது ஊரடங்கு, ஜாஸ்தியாக்கும் போது வெளியே விடுறீங்க. வெளியே விட்டு எல்லாரையும் ரிலாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறீங்க. இதற்கு உங்களுடைய திட்டம் என்ன? நீங்க சொல்றீங்க, ஆனா மிக அதிகமான சோதனை தமிழகத்தில் நடப்பதால் தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத அரசு தரப்பு வாதம், சுகாதாரத்துறை அமைச்சருடைய வாதம். நீங்க கம்பேரிட்டிவ்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவை விட அதிகமான சோதனை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. டெஸ்டிங் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி. இது கேஸும் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? கேஸ் ஜாஸ்தி. இப்போ நம்ம அங்க 10 பேர் தான் டெஸ்ட் பண்ணிருக்கோம். இங்க அது கேள்வியே கிடையாது. ஒப்பீடு கொரோனா போரில் ஒப்பீடு என்பது தேவையற்றது. தமிழகத்திற்கு நல்லது என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? இப்ப நீங்க திறந்து விட்டுட்டீங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க. எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ண பிறகு உங்களுடைய அந்த இதுல என்ன மாற்றம்? உங்களுடைய புரோட்டோகால்ஸ்ல என்ன மாற்றம்? ஒரு மாற்றமும் இல்லையே. புதுசா இப்ப திறந்து விட்ட பிறகு நீங்க இந்த இதுல என்ன பண்ணிருக்கீங்க? டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா? வென்டிலேட்டர்ஸ் பெட் எத்தனை போட்டிருக்கீங்க? புது ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? புது ஹாஸ்பிடல் ஏதாவது கட்டி இருக்கீங்களா? சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு புதிய வார்டை திறந்து வச்சிருக்கிறார். விஜயபாஸ்கர் ஒரு புதிய வார்டு, கொரோனா சிறப்பு சிகிச்சை பிரிவு ஒன்று நேற்று கூட திறந்து. அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு தனியார் மருத்துவமனைகளுக்கான கட்டணத்தை நிர்ணயிப்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படுகிறாரு. நீங்க போதாமைகளை சுட்டி காட்டுவது என்பது எதிர்க்கட்சிகளுடைய ஒரு பங்களிப்பு. ஆனால் அரசியல் செய்கிறது திமுக அப்படிங்கறதான் ஜவஹருடைய விமர்சனம். அரசியல் இல்ல. அதாவது ஒரே விஷயம் என்னன்னா, 1000 நோயாளிகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க 50% தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. 50% ட்ரீட்மெண்ட்லயே இருக்காங்க.
அவர்களுக்கு இதை ஆன்டிசிபேட் பண்ணி சயின்டிபிக்கா ஏதாவது பண்றீங்களா நீங்க? இந்த அரசு அறிவியல் அடிப்படையில ஏதாவது பண்ணுதா? இப்ப 1000 பேர் ஒரு நாளைக்கு வராங்கன்னா இன்னும் 10 நாளைக்கு 1000 பேர் வருவாங்கன்னா அதற்கேற்றது போல நமக்கு வந்து மருத்துவமனையின் கட்டமைப்பு இருக்கா, பெட்ஸ் இருக்கா, வெண்டிலேட்டர்ஸ் இருக்கா? அந்த 1000 பேர்ல வந்து 10 பேருக்கு வெண்டிலேட்டர் தேவைப்படுதுன்னா அந்த 10 வெண்டிலேட்டர் ஆன்டிசிபேட் பண்ணி நீங்க வெண்டிலேட்டர் வாங்கிருக்கீங்களான்றதா எங்க தலைவர் கேட்கிறாரு. இது எப்படி அரசியல் ஆகும்? ஒரு அரசை பார்த்து இது கூட கேட்கலன்னா அப்புறம் எதிர்கட்சிகள்லாம் எதுக்கு? தமிழக மக்கள் எதுக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? சும்மா அரசு செய்வது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி சரின்னு கைதட்டி கொண்டிருப்பதா? கொரோனா மீது போர் நடத்த சொன்னா இந்த அரசு நேர்மையான IAS அதிகாரிகள் மீது போரை நடத்தி கொண்டிருக்கிறது. போன மாசம் பாத்தீங்கன்னா சந்தோஷ் பாபு என்ற ஒரு நேர்மையான IAS அதிகாரி மாற்றப்பட்டார். நேத்து பாத்தீங்கன்னா நாகராஜன் ஒரு IAS அதிகாரி, அவர் எங்க இருக்காருன்னா தமிழ்நாடு மருத்துவமனை கட்டமைப்பு இதுல முக்கியமான இதுல இருக்காரு. இந்த டைம்ல அவரு எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சிருக்காரு. இந்த 2 மாத காலமாக எல்லா விவரங்கள் தெரிந்தவர். சோ இந்த அலைனா இருக்காரு, அந்த இதோட அலைனா இருக்காரு. அவரை திருப்பி மாத்திட்டு இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து போட்டீங்கன்னா அவரு இப்ப இந்த புது ரோல்ல கொண்டு வந்து முக்கியமான நேரத்துல இப்படிப்பட்ட மாற்றங்கள் தேவையா? இந்த மாற்றம் ஏற்பட்டது நிர்வாகம் நடைபெற வேண்டிய நேரத்தில் நிர்வாகிகளை மாற்றுவது சரியா அப்படிங்கிற கேள்வி வச்சிருக்கீங்க. இணைப்புல இருங்க. நான் முதல் சுற்று கருத்தை மற்றவருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு வந்துடுறேன். ரமேஷ் சேதுராமன், இதுல நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புள்ளி விவரத்தை ஒன்றை குறிப்பிட்டு அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான காணொலி ஆலோசனையில் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது இந்த PCR கிட் வந்து 9.14 லட்சம் PCR ஆய்வு உபகரணங்கள் வரப்பெற்றுள்ளன. அதில் பயன்படுத்தப்பட்டவை போக மீதி இப்போ வந்து 1.76 லட்சம் வந்து கையிருப்பு இருப்பதாக அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போ எதிர்க்கட்சியில் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் வரப்பட்டது 9.14 லட்சம் மொத்தமாக வாங்கியிருக்கிறீங்க, அதில் பயன்படுத்தப்பட்டது 4,66,550 எனில் மீதி இருக்க வேண்டிய உபகரணங்கள் 4,47,450. ஆனால் முதலமைச்சர் 1.76 லட்சம் தான் இருக்கிறாருன்னு சொன்னால் மீதி உபகரணங்கள்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் ஒரு வார்த்தையும் திமுக பயன்படுத்துகிறது, இதில் கொரோனா ஊழல் என்ற வார்த்தையும் கூட திமுக பயன்படுத்துகிறது. இது அதீதமான விமர்சனம் என்று எடுத்து கடப்பதா, அல்லது இன்னொரு பக்கம் பேரலாக அவர் இன்னொன்று சுட்டி காட்டுறார் பாருங்க, 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய குஜராத், வளர்ச்சி என்பதற்கு அடையாளமாக இந்தியா முழுவதும் காட்டப்பட்ட குஜராத்தில் இன்னைக்கு மிக அதிக அளவிலான மரணங்கள், இந்தியாவிலே அதிக அளவிலான மரணங்கள் கொரோனா மரணங்கள் அங்கே தான். ஆனால் தமிழகம் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து இந்த அரை நூற்றாண்டு திராவிட கட்சி ஆட்சியினுடைய பெருமை என்று மறைமுகமாக எடுத்துக்கொள்வதா? ஓகே, பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க, அத்தனைக்கும் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வந்து குஜராத் தமிழகம் கம்பேர் பண்ணுமா அப்படின்னாக்க, அதாவது கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் கம்பேர் பண்ணுறது, கேரளாவை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா அசாம் கூட கம்பேர் பண்ணுங்கள், ஏன் தமிழகம் கூட கம்பேர் பண்ணுறீங்க? சேம் கைண்ட் ஆஃப் பாப்புலேஷன், அதில் யார் ஜாஸ்தி டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கவனத்தை எடுத்துக்கணும். தமிழகம் பாப்புலேஷன் வேறு, கேரளா பாப்புலேஷன் வேறு. அதே மாதிரி நீங்கள் வந்து குஜராத் கூட கம்பேர் பண்ணணுன்னாக்க அங்கே வந்து இன்னைக்கு மோடி பிரதம மந்திரி முதல் மந்திரி கிடையாது. அதே நேரத்தில் என்னதான் சொன்னா கூட அங்க உயிரிழப்புகள் ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து அந்த மாநிலத்தோட மோடியை தவிர பாஜகவில சிறந்த நிர்வாகிகளே இல்லைன்னு ரமேஷ் சேதுராமன் மறுதலிச்சா எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கணும். எதையுமே பார்க்காம அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் மோடின்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவர் சிஎம்மா இருக்கா மாதிரி நீங்க ஊடகங்கள் பேசும்போது அதுக்கு நான் ஒண்ணும் பதில் சொல்லல. நான் ரொம்ப தெளிவான வார்த்தை எதையுமே கம்பேர் பண்ண வேண்டாம். இன்னும் சொல்ல போனா அப்படி பார்த்தா மகாராஷ்டிராவை நான் குறை சொல்ல முடியும், நான் சொல்லவும் மாட்டேன். நாங்க சிவசேனா இருக்கோம். இன்று பாஜகவுடன் கூட்டணியில் இல்லாத சிவசேனா ஆட்சியில் இருந்தாலும் அங்க தொற்று அதிகமா இருந்தாலும் அந்த மாநிலத்தோட நிலைமை அப்படி இருக்குங்கும் போது அதுக்காக அவங்களை குறை சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். அதை தான் சொல்ல வரேன். நான் சொல்றது இன்னார குறை சொல்லணும். அடுத்த விஷயம் வருவோம். கணக்கெல்லாம் கேட்கறாங்க, எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. நம்பர்லாம் கரெக்டா சொல்லிருக்காங்க இந்த வாட்டி. ஆனா கேள்வி என்னன்னா, அதை வந்து அரசு தான், தமிழக அரசு தான் விளக்கணும். இது இந்த மாதிரியான டெஸ்ட் கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இதுல தரமற்ற டெஸ்ட் கிட்லாம் வாங்கப்பட்டதாக ஒரு சில செய்திகள் வந்தது. அதனால அது வந்து அப்படி அந்த மாதிரியான வந்து அது ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறத வந்து அரசு தரப்புல இருந்து விளக்கணும் கட்டாயமா. அது தவறே கிடையாது கேள்வி கேட்டதுல. ஆனா ஊழல் அப்படின்னு சொல்லும் போது ஊழல்ங்கிற வார்த்தை வந்து ஒன்றும் திமுகவுக்கு புதுசு கிடையாது, எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச வார்த்தை தான். அந்த வகையில இருக்கும்போது இவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கும்போது இதே மாதிரிதான் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஃபர்தர் ஃபாலோ அப் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அமுங்கி போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்?
நீங்க விசாரிக்கல, நீங்க மீன்ஸ் நான் சொல்றது மத்திய அரசு. ஏன்னா மத்திய அரசு தானே வந்து ரைட் நடத்துறாங்க, மத்திய அரசு தானே கேள்வி கேட்க வேண்டிய கடமை இருக்கு, பதில் சொல்ல வேண்டியது அப்படி நியாயமான கேள்வியா இருந்தா பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேர்தலே ரத்து செஞ்சோம். இந்த அரசு அதுக்கு பிறகு அது நின்றுச்சு. சோ எதிர்க்கட்சி தலைவர் விசாரிக்கக்கூடிய இடத்துல இல்லைன்னு ஐ திங்க் நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பது மத்திய அரசு. மத்திய அரசு தான் நீங்க தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலே ரத்து செஞ்சது பல விவகாரங்களை காரணம் காட்டி. நம்ம அதை பேசுவோம், ஒரு தனி தலைப்பு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க பிராக்டிக்கலா சில கேள்விகளை வைக்கிறாங்க சார். ஒன்று, நீங்க வந்து இதை வந்து நான் மத்திய அரசுக்கும் சேர்த்து பொருத்தி பார்த்து கேட்கலாம். திமுக தலைவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, நீங்க எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற பொழுது பொது முடக்கத்தை வச்சீங்க, எல்லோரும் வீட்டுக்குள்ள இருக்க சொன்னீங்க. இப்ப காட்டுத்தீயாக பரவி கொண்டிருக்கின்ற பொழுது பொது முடக்கத்தில் தளர்வு கொடுத்து எல்லாரும் வெளியில வாங்கன்னு சொல்லிட்டீங்க. என்ன சொல்ல போனா மத்திய அரசு கம்ப்ளீட்டாவே வந்து பொது முடக்கத்தை கிட்டப்பட்ட தளர்த்திட்டாங்க. அப்போ இப்ப அது வேகமாக பரவாதா? அப்ப இது குறைஞ்சிடுச்சு இந்தியால அப்படின்னு புரிந்து கொள்வதா? இப்ப மக்கள் பேருந்து சேவையிலிருந்து விமான சேவையிலிருந்து ரயில் சேவையிலிருந்து பரவிட்டோமே, இப்ப வேகமாக பரவாதா? பரவினால் எவ்வாறு கட்டுப்படுத்த போகிறோம்? சரியான கேள்விதான். இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ வந்து கட்டுப்படுத்ததை விட கொரோனாவுடன் வாழ பழகிங்கன்னு எல்லா அரசும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னாக்க, இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கொரோனா எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாம இருந்தது. எந்த மாதிரி அது பரவும் அப்படிங்கிறது, எந்தெந்த வயசுக்காரங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும், எவ்வளவு பேருக்கு நமக்கு சொன்ன மாதிரி வென்டிலேட்டரோ மற்ற விஷயங்களோ தேவைன்னாக்கா அதெல்லாம் எப்படி தேவைன்னு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து பொதுவா இப்போ இது வரைக்கும் வந்திருக்கிற நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னாக்கா, இந்த இம்யூனிட்டி, அதாவது வந்து இந்த கொரோனா தொற்று வந்து இவங்க பொதுவாகவே எல்லாரும் சொல்றதை விட இன்னும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஆனா அது வந்து அந்த ஏசிம்டமேட்டிக்னு சொல்றோம், பல பேருக்கு வந்து அது காணாம போகுது அப்படிங்கிற அளவுலயும் நம்ம எடுத்துக்கலாம். இந்தியா முழுவதுக்கும் பொது முடக்கத்தை பிரதமர் அறிவித்தார். இந்தியா முழுமைக்கும் கொரோனா பரவி கொண்டிருக்கிறது, இந்தியா முழுவதும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனா இதுல ஒவ்வொரு மாநிலமும் வேறுபடுகிறது. தமிழ்நாட்டில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆனால் மரணம் பெருமளவில் குறைவாக இருக்கிறது. கேரளால எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது, மரணமும் மிக குறைவாக இருக்கிறது. குஜராத்தில் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது, மரணம் அதை விட அதிகமாக இருக்கிறது. மகாராஷ்டிராவில் அதே மாதிரி. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் தளர்வு கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒரே மாதிரி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக இதை அணுக முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எப்படி பரவுகிறது என்பதை பார்த்து விட்டோம், நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு, அதனால தளர்த்திட்டோம்னா அனுபவம் குஜராத்திற்கு வேறு மாதிரியாக இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் இருந்து வளர்ச்சி அடையாத தமிழகத்திற்கும் வளர்ச்சி அடையாத கேரளாவுக்கும் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் மரணத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. வளர்ச்சி அடைந்த குஜராத்தில் அதிகமாக இருக்குது. எப்படி ஒரே மாதிரி பார்வை வைக்க முடியும் நான் கேட்குறேன். இல்ல இப்போ அதனாலதான் அதான் எதுக்கு எடுத்தாலும் வந்து அட்டானமிட்டின்னு சொல்றோம், அந்த மாநில சுயாட்சின்னு சொல்றோம். அதனாலதான் மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கே, அவங்க வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லா அதிகாரத்தையும் எடுத்தாங்க. லாக்டவுன் அதே சமயத்துல என்ன இதே எதிர்க்க லாக்டவுன் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண போறோம், மக்களுடைய வேலைகளுக்கும் தொழில்துறைக்கு என்ன இது பண்ண போறோம் அப்படின்னு. அப்போ எக்கானமியை ஓபன் பண்ணி ஆக வேண்டிய நிலைமை மாநில அரசு செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும். முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார், இதை நம்ம செஞ்சே ஆகணுங்கிற நிலைமையில தானே இருக்கும். ஓகே சார், நான் சுதாவுடைய கருத்து கேட்டு வந்துடுறேன். இதுல வந்து ஒரு பேண்டமிக், அப்போ நீங்கள் வந்து இதில் ஒன்றுபட்டு நிற்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக அரசு தரப்பில், அது மத்திய மாநில அரசு யாராக இருந்தாலும் சரி. இப்போ இதில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வழிநடத்தக்கூடியதாக, ஆலோசனை தரக்கூடியதாக, ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் பரவாயில்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தொடர்ச்சியாக அரசு தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாதங்கள் எல்லாம் அவ்வாறு தான் இருக்கிறதா? எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய வாதம், அதாவது இந்த கொரோனா பிரச்சனை வந்து உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட இந்தியாவோட அப்ரோச்சுங்கிறது மிக மோசமானதாக இருக்குது. அது நம்ம ஊடக அரசியலில் இருக்கவங்களோ இல்லை ஊடகவாதிகள் பேசுகிறத விட மக்களோட கருத்தாக தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 20 days பிபிஇ கிட் வந்து மருத்துவர்களுக்கு கொடுக்கறதுக்கே கூட உங்ககிட்ட அதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. மருத்துவர்களுக்கு சாதாரண உடையிலேயே போய் கொரோனா பேஷண்ட் அப்ரோச் பண்ணுற ஒரு நிலைமையை போய் அந்த மருத்துவர்கள் அதை கேள்வி கேட்க போய் அந்த மருத்துவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற நிலைமை தான் இந்த அரசாங்கத்தோட நிர்வாகத்தோட மிகப்பெரிய சாதனையாக இருந்துச்சு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40-45 நாட்கள் இந்த ஊரடங்குக்கு எதிர்கட்சிகள், மற்ற கட்சிகள், மக்கள் அனைவருமே ஒத்துழைத்து அமைதியாக வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிங்களா? டெஸ்ட்டு கிட்ட உங்ககிட்ட இருந்துச்சா? 0. 45 நாள் மக்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் அவங்களோட மனநிலையும் பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் வீட்டில் உட்கார வச்சது மட்டும்தான் அவங்களோட மிகப்பெரிய மத்திய மாநில அரசாங்கத்தோட சாதனைகளாக இருந்ததே ஒழிய நீங்கள் டெஸ்ட் எடுக்கலை. இன்னைக்கு கூட ஒரு பொய்ய மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு கூட தமிழக அரசு சொல்லிட்டே வருது, டெஸ்ட் எடுக்கிறோன்னு. இது மிகப்பெரிய பொய். வரலாற்று டெஸ்ட் எடுக்காம தினசரி 1000 பேர் பாசிட்டிவ்னு வர ரிசல்ட் இருக்குல்ல, டெஸ்ட் எடுக்கறேன்னு வருது.
டெஸ்ட் எடுக்குது 200% பொதுமக்களா இருந்து நான் சொல்றேன். ஏன்னா ஒரு சில இடங்களை நானே பார்த்துட்டேன். ஒரு அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நான் ஒரு நெறியாளராக வைக்கக்கூடிய அதை நீங்க விமர்சிக்கிறது ஒரு லாஜிக். இது விமர்சனம் கிடையாது சார். எங்களோட ஆதங்கம், எங்களோட கோரிக்கை இது. ஆதங்கம் இது. நீங்க சொல்லுங்க, நீங்க பதிவு இல்ல உங்க தரப்பு ஆதங்கங்களை பதிவு பண்ணுங்க. அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனா பல இடங்கள்ல வாகனங்களை வைத்து அந்த கண்டெய்ன்மென்ட் ஏரியான்னு சொன்னா அந்த கண்டெய்ன்மென்ட் ஏரியாவுக்கு நேரடியாக போய் வாகனங்கள் அங்கே நின்று மக்களை சோதிக்கிறது. ஒரு நாளைக்கு 1000 கேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேஸ் டெஸ்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட்டை ரொம்ப அக்யூரேட்டா கரெக்டா கொடுத்துறாங்க. அதுல போதாமைகள் இருந்தா நீங்க சுட்டிக்காட்டலாம். டெஸ்டே நடத்தாம சொல்றாங்க. டெஸ்ட் நடத்துறேன் அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய பொய். அதுல எந்த டவுட் மக்களுக்கு நீங்க தயவுசெய்து இந்த கேமரா கொண்டு போய் நீங்க மக்கள் வீதி வீதியா போய் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க எங்க ஏரியால இங்க கொரோனா இருக்குங்க, எங்களுக்கு யாருமே டெஸ்ட் பண்ணல, எங்களை யாருமே வந்து இங்க பார்க்கல. இந்த நிலைமை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் டெஸ்ட் எடுத்தா கூட தமிழகத்தோட நிலைமை என்ன தெரியுங்களா? 1 லட்சத்துக்கு மேலதான் போயிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஏசிம்டமேட்டிக் மக்கள் நிறைய பேர் நம்ம முன்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. நமக்கு பயமா இருக்கு. நாங்க 60 நாள் உள்ள இருக்கும் போது பயப்படாத பயம் இன்னைக்கு லாக்டவுன் இல்ல அப்படின்னு குறைச்சி வச்சிருக்கும் போது இப்ப வந்து பயம் அதிகரிச்சிருக்கு. வெளியே போக முடியுமா, இவங்களுக்கு இருக்குமோ அவங்களுக்கு இருக்குமோன்ற நிலைமை இருக்கு. இந்த பய உணர்வை போக்குறதுக்கு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. டெஸ்ட் எடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் செய்யறது கிடையாது. மக்கள் உயிர் மேல எந்த அக்கறையும் கிடையாது. இன்னைக்கு டெத் அதிகமாயிட்டு இருக்கு. இறப்புகளை வந்து மறைக்கின்ற ஒரு மாநில அரசாங்கமா தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு பேசுறாங்க இல்லையா மத்திய அரசாங்கம். இது பிரைம் மினிஸ்டரோட நிவாரண நிதியோட அக்கௌண்ட்டை பத்தி ஏதாவது கேட்டா ஒரு அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா அப்புறம் மக்களோட உயிர் பிரச்சனைக்கும் அந்த மருத்துவ ரீதியான பிரச்சனைக்கு என்ன ஒரு டிரான்ஸ்பரன்சி உங்ககிட்ட இருக்க போகுது? கேரளா அரசாங்கத்தை உதாரணம் காட்டுறோம். கேரளா அரசாங்கத்தை உதாரணம் காட்டுறேன்னா எங்க நல்லா செயல்படுது அதை பார்த்து இங்க கத்துக்கோங்க. தயவுசெய்து அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அந்த மெத்தட்ல வந்து அவங்க குறைக்கிறாங்களா அதை பயன்படுத்தி நீங்க அந்த மெத்தடை நீங்க குறைங்க. எங்களுக்கு ஈகோ, எங்களுக்கு பிரிஸ்டேஜ், மக்களோட உயிர்ல நீங்க ஈகோ பிரிஸ்டேஜ் வேணாங்கண்ணா. அது மாநில அரசாங்கம் மட்டும் மத்திய அரசாங்கம். எங்க உயிர்ல நீங்க விளையாடாதீங்க. எங்க உயிரை வச்சு நீங்க அரசியல் செய்யாதீங்க. இன்னைக்கு தமிழக அரசு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு செலவு பண்ற டைமை விட எதிர்க்கட்சி தலைவர்களையும் எதிர்க்கட்சியை சார்ந்த நண்பர்களையும் தாக்குவதும் அவர்கள் மேல வழக்கு போடுவது மட்டுமே ஒரு மிகப்பெரிய நிர்வாகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சுதா வச்சிருக்கிற ஒரு வாதத்துல ஒரு விவாதத்திற்கான ஒரு மையப்பொருள் உட்பொருளாக இருக்கிறது. அதை நம்ம ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசலாம். ஏசிம்டமேட்டிக் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் ஏற்புடைய வாதமாக இருக்கிறது. நீங்க வந்து அரசே அதை சொல்றாங்க, சோதனை செய்வதில் 85 விழுக்காட்டினருக்கு எந்த சிம்டமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிம்டம் இருந்தால் தான் நாங்கள் சோதனை செய்வோம் அப்படிங்கிறாங்க. நோய்க்கான அறிகுறி இருந்தால்தான் சோதனை செய்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோதனை செய்தவர்களில் 85 விழுக்காட்டினருக்கு நோய்க்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு சொன்னா இப்போ எல்லோரும் சோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் வருகிறோமா? ஒருவருக்கு நோய்க்கான அறிகுறியே இல்லாமல் அவருக்கு கொரோனா தொற்று இருந்தால் அவர் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒருவேளை மீளக்கூடும். ஆனால் அவர் மூலம் ஏதேனும் ஒரு முதியவருக்கோ அல்லது ஒரு குழந்தைக்கோ அது கடத்தப்பட்டால் அது மிகப்பெரிய விபரீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஸோ அவருக்கு நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் அவர் தனிமைப்படுத்தப்படுவார். ஸோ இந்த ஏசிம்டமேட்டிக் என்பதை ரொம்ப இலகுவாக நம்ம வந்து தாண்டிட முடியாது. சோதனை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அவங்களுடைய வாதத்தின் மையப்புள்ளியிலிருந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இணைந்திருப்போம். மீண்டும் வரவேற்கிறேன். இது முதல் கேள்வி. கொரோனாவில் அரசியல் செய்கிறார்களா கழகங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். திரு ஜவஹர், இதில் ஒரு மையப்பொருளில் வந்து இடைவெளிக்கு முன்பாக அந்த வாதம் நிறுத்தப்பட்டது. ஏசிம்டமேட்டிக் என்று சொல்லக்கூடிய எந்த நோய்க்கான அறிகுறியும் இல்லாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் நீங்கள் நோய்க்கான அறிகுறி இருந்தால் தலைவலி, காய்ச்சல், சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் மட்டும் வாங்க சோதனை செய்வோம் என்று அரசு சொல்கிறது. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் 85 விழுக்காட்டினருக்கு இந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லைன்னு அரசு தான் சொல்லுது. அப்போது நார்மலாக இருக்கிற ஒருத்தருக்கு என்ன தோணும்? நமக்கு எந்த சிம்டமும் இல்லை, பட் நம்ம நோயாளியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சம் கண்டிப்பாக ஏற்படும். அப்புறம் அவருக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் சோதனை செய்யலைனாலும் தப்பு இல்லை. ஆனால் அவர் மூலம் ஒரு முதியவருக்கு அது கடத்தப்பட்டால் அவர் மரணிக்கும் அபாயம் இருக்கிறது. அப்போ சோதனை எல்லோருக்கும் செய்யணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதா. நீங்க காங்கிரஸ் விட்டுருங்க, திமுக விட்டுருங்க, உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மருத்துவர் டாக்டர் ராமதாசும் அதை தான் சொல்றாரு. அதாவது சார், அதுக்கு முன்னாடி உள்ள கேள்விக்கே வந்துடுற. அதாவது கொரோனாவுக்கு வந்து இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியாத நிலையில வந்து இந்த ஊரடங்கு என்பது வந்து அது வந்து ஒரு மருந்து இல்ல. அது வந்து அந்த அரசாங்கங்கள் ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்கும் அந்த செயின் லிங்கை தடுக்கிறதுக்காக தான் ஊரடங்கை கொண்டு வராங்க. உலகளாவிய அளவில் வந்து ஊரடங்கு கொண்டுட்டு வந்துட்டு படிப்படியாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டு தளர்வுகளை கொடுத்து படிப்படியாக கொண்டு வரதுதான் இந்த WHO, ICMR எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்.
அது எதுக்குன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்காக இது மாதிரி விஷயங்கள படிப்படியான தளர்வுகள் தேவை என்பதை உணர்ந்துதான் அரசாங்கம் செய்யறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் இந்த தளர்வுகளை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப என்னன்னு சொன்னாரு, நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளவு நீங்க ரேபிட் இது PCR கிட் இருந்தது, நாம இதுவரைக்கும் 9,45,000 PCR கிட்ட நாம கொள்முதல் செஞ்சிருக்கோம். இதுல 5 லட்சம் கிட்டு அளவுக்கு நாம உபயோகப்படுத்தி இருக்கிறோம். 5,03,000 கிட்டு வரைக்கும். இதுல இது இல்லாம எல்லா மாவட்டங்களுக்கும் நாம கொள்முதல் இருப்பு இருந்தா கூட எல்லா மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே தனியா அனுப்பி விட்டுட்டோம். ஒரு 3 லட்சம் கிட்ட அளவுக்கு 3 லட்சம் கிட்ட அளவுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் திருப்பி அனுப்பிச்சுட்டு கையிருப்பில், இப்ப அரசாங்கத்தினுடைய கையிருப்பில் என்பது அந்த ஸ்டாக் இருக்கிறதை வச்சுதான் முதலமைச்சர் சொன்னார் தவிர, ஒட்டுமொத்தமாக கையிருப்பு என்பது 4,20,000 PCR கிட்ட நம்ம கிட்ட கையில் இருப்பு இருக்குது. ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் PCR கிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்திருக்கோம். இது எல்லாமே எந்த வகையிலையும் மருத்துவ உபகரணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் அட்வான்ஸாவே கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு அவங்க சொல்றாங்க, ஒரு நிர்வாக வசதிக்காக இன்றைக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய இன்றைக்கு மாறுதல்கள், அதிகாரிகள் மாற்றத்தை கூட அரசியல் செய்யறாங்கன்னா அவர்களுடைய உள்நோக்கம் என்னன்னு மக்களுக்கு புரியும். இப்ப இதுல இன்னொரு இந்த ஏசிம்டமேட்டிக்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 5,03,000 டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இதனுடைய கேஸ் பாத்தீங்கன்னா 23,000க்குள்ளதான் இருக்கும். அதுல இன்றைக்கு குணமாகி போயிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 13,000 பேர் கிட்ட குணமாகி போயிட்டாங்க. நமக்கு இப்ப இருக்கக்கூடியது 9,000 பேர் தான் நம்ம மருத்துவ கண்காணிப்புல இருக்கிறாங்க. இந்த மருத்துவ கண்காணிப்பில் இல்லாம நாம மிச்ச பேர் இந்த 9,000 பேர்ல அவங்க எந்த விதமான சிம்டம் நோயாளியாகவே இல்லை. ஆனா மருத்துவ கண்காணிப்பில் இருந்தா கூட நோயாளிகளாகவே இல்லாத சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குதுன்னா நாம ரேண்டமா டெஸ்ட் பண்ணிக்கிறோம். கவர்மெண்ட் குவாரண்டைன் பண்றது எப்பயே நிறுத்திட்டாங்க. குவாரண்டைன் பண்றது கிடையாது. ஏசிம்டமேட்டிக் இருக்க பேஷண்ட் என்ன பண்றாங்கன்னா 4 நாட்கள் 5 நாட்கள் மட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்க வீட்லயே குவாரண்டைன் இருங்க அப்படின்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் குவாரண்டைன் பண்றோன்றதே பொய்யான தகவல் ஒன்று. இன்னொன்று, மரியாதைக்குரிய ஜவஹர்லால் அவர்கள் தயவு செய்து நீங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலோட நிலைமை போய் பாருங்க. சிம்டமேட்டிக் இருக்க மக்களே, சிம்டமேட்டிக் நான் சொல்லல, சிம்டமேட்டிக் இருக்க மக்களே எவ்வளவு பேர் டெஸ்டுக்காக கியூல அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அதுவும் சிம்டமேட்டிக் இருக்க பேஷண்ட்ஸே ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு எனக்கு தயவுசெய்து டெஸ்ட் எடுங்க, எனக்கு ஃபீவரா இருக்கு, கோல்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, டெஸ்ட் எடுங்கன்னு மருத்துவர்கிட்ட கேட்கும்போது டெஸ்ட் எடுக்காம நீங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு அவங்களோட உயிர் பயத்தை ஊட்டிக்கொண்டே அதிகரித்து கொண்டே செல்கின்ற அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு. தயவு செய்து போய் பேசாதீங்க. கொரோனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டெஸ்ட் கிட் இருக்கா நீங்க கேட்டா நீங்க ஒரு இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்றீங்க. முதலமைச்சர் டெஸ்ட் கிட் 1 லாக் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா 4 லட்சம் இருக்கு. அப்ப நீங்க சொல்றது நம்பர் தான் 4 லட்சம் இல்ல முதலமைச்சர் சொல்ற 1 லட்சம். ஓகே நம்ம பேசலாம். இல்ல அவங்க ஜவஹர்லால் தொடருங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. அவங்க கேக்குறது என்ன அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு, சிம்டம்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லோருக்கும் சோதனை செய்வது. நீங்க காங்கிரஸ் விட்டுருங்க, திமுக விட்டுருங்க, இதைத்தான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இதை வலியுறுத்தினார். அன்புமணி ராமதாஸ் இதை வலியுறுத்தி. ஓகே, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவருக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் சோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும், அது ஆரோக்கியமானது, அது நல்லது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஸ்டான்லி போன்ற மருத்துவமனைகள்ல தினசரி போகக்கூடியவர்களை உங்களுக்கு கொரோனாக்கு டெஸ்ட் எடுக்கணும் போனா கூட உங்களுக்கு ஒண்ணு இல்ல போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்படிங்கிறது சுதாவுடைய குற்றச்சாட்டு. இல்ல எடுக்க முடியாது, நாளைக்கு வாங்க நாளைக்கு தவிர்க்கறாங்க. பதில் கேட்போம், அவர்கிட்ட பதில் கேட்போம், அவர் பதில் சொல்லட்டும். அலோ பண்ணுங்க அவர். சகோதரி சுதா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்கிட்டு இடமறிச்சு திசை திருப்பி கொண்டு போறது முறையில். ஏன்னா அரசாங்கத்தினுடைய உண்மையான புள்ளி விவரங்களை சொல்லும் போது எதிர்கட்சி அந்த நாடகத்தை, அரசியல் கபட நாடகத்தை நடத்திக்கிட்டு வராங்கிறதுக்கு இவங்க சுதா மேடம் ஒரு வெளிச்சமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் புள்ளி விவரங்களோடு சில தகவல்களை சொல்றதுக்கு காத்திருக்கிறார். நீங்க அவர் அலோவ் பண்ணுங்க. சொல்லுங்க புள்ளி விவரங்களோடு கூடிய தரவுகளை மக்கள் மன்றத்தில் வைங்க. ஆமா, புள்ளி விவரத்தோட தான் சொல்றேன். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேத்து அரசாங்கம் கெசட்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் 5,20,000 PCR கிட் இருக்கு அரசாங்கத்தினுடைய கெசட்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நீங்க அதை மறைச்சிட்டு கிட்டே இல்லைங்க. இன்னைக்கு இந்தியாவில எந்த மாநிலத்தில் அதிகமா டெஸ்ட் பண்ணிருக்கோம்? தமிழ்நாட்டு தானே டெஸ்ட் பண்ணிருக்கோம்.
இந்தியாவுல எந்த மாநிலத்தில் மரண விகிதம் சதவீதம் குறைவா இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்குது. இந்தியாவுல எந்த மாநிலத்தில் அதிகமான குணமாய் போயிருக்காங்க? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. அப்போ இந்த அரசாங்கம் சிறப்பா செயல்படாட்டினா எப்படி கொண்டு போக முடியுங்கிறது நீங்க உங்க மக்களுடைய பார்வைக்கு விட்ட. இப்ப நீங்க சொல்றதுக்கு ஏன் நீங்க எந்த மருத்துவமனைகளையாவது 14 நாள் நீங்க டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா 14 நாள் குவாரண்டைன்ல வச்சு கண்காணிப்புல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் சொல்ற மாதிரி பொய் சொல்ற மாதிரி 3 நாள்ல விட்டுறாங்க, 4 நாள்ல விட்டுறாங்க. அவங்க அப்படி சொல்ல அவங்க ஏதாவது என்ன ஒரு கட்டத்துக்கு இல்ல அரசே அதை சொல்லிச்சு. உங்களுக்கும் தெரியும், சுகாதாரத்துறையே சொன்னாங்க ஏசிம்டமேட்டிக்கா இருந்தா இனிமேல் நீங்க வீட்டிலேயே உங்களை குவாரண்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருச்சு. 14 நாள் நீங்க வீட்டில் தனித்திருங்கள் நீங்க அப்படிங்கறத விளம்பரமாவே கொடுத்தாங்க. நீங்க அரசு தரப்புல அது சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஏசிம்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய எல்லோரையும் மருத்துவமனையில் அனுமதிப்பதில்லை. இல்ல காரணம் என்னன்னா ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் இப்ப ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க அரசு கண்காணிப்புல போயிறாங்க. வயதானவர்களா இருந்தா அரசு கண்காணிப்புல போயிறாங்க. குழந்தைகளா இருந்தா அரசு கண்காணிப்புல. இதுல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் அது தேவையில்லாமல் நம்ம வந்து இதுதான் விவாதத்தினுடைய சரியான புள்ளி. இந்த இடத்துக்கு தான் நம்ம நகரணுங்கிறேன். நான் என்ன இல்ல நீங்க ஒரு விவாதத்துல மிக சரியான புள்ளிக்கு நகர்த்திருக்கீங்க. அது அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, மற்றவங்களுடைய கருத்துக்கு போயிடுறேன். இப்போ ஒருவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், ஆனால் அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஏ சிம்டம்ஸ் மீன்ஸ் அவருக்கு இருமல் இருக்காது, சளி இருக்காது, காய்ச்சல் இருக்காது, ஆனால் அவர் ஒரு கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். வெளியில பார்ப்பதற்கு ஆரோக்கியமா இருப்பார். அவர் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்படுங்கிற கட்டாயம் இல்லை, வீட்டில் இருந்தாலே குணமாயிடும் தான். ஆனா அவருக்கு அது தொற்று இருக்குதாங்கிறத சோதனை பண்ணுனா அவர் தனியா இருப்பாரு. சோதனையே பண்ணலைன்னா தனக்கு நோய் தொற்று இல்லைன்னு நினைத்து அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்களோடு புலங்குவார், பேசுவார், ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சிடுவார். அப்போ அந்த குழந்தைக்கு அது கடத்தப்படக்கூடும், ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கடத்தப்படக்கூடும், அல்லது அவர் ஒரு முதியோருக்கு அவர் வந்து கேரியரா இருப்பார், கடத்திடுவார். அப்போ அவர் பாதுகாப்பா இருப்பார், ஆனால் அவர் மூலம் தொற்று பல பேருக்கு பரவும் இல்லையா, அதுல முதியவர்கள் மரணிக்க கூடும். சோ அவருக்கு நோய் தொற்று இருக்குங்கறத முதல்ல நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோதனை செஞ்சாதான் கண்டுபிடிப்பீங்க. நீங்க டெஸ்ட் பண்ணதுலயே 96% மேல வந்து ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் டெஸ்ட் பண்ணதுல. அப்போ இதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா அரசாங்கம் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணிருக்கோம். இதுல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுனா எங்கெங்க கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்குது, யார் யாரெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு நோயாளிகளா வரார்கள், ஆஸ்பத்திரி ஏற்கனவே நோயாளிகளால் பதியப்பட்டு இருக்கிறார்கள், வயதானவர்கள், குழந்தைகள், இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இருக்கக்கூடிய மக்கள் ஐசிஎம்ஆர் வழிகாட்டுதல் படிதான் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு பேண்டமிக் காலத்துல எல்லாருக்கும் செய்வது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறீங்க. கேரளா போன்ற மாநிலங்கள் ஐசிஎம்ஆர் உடைய கைட்லைன்ஸை தாண்டியும் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சரவணன், ஐசிஎம்ஆர் சில கைட்லைன்ஸ் கொடுக்குது, அதன்படி மாநில அரசு சிறப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. மாநில அரசு சிறப்பாக பணியாற்றவில்லை என்று சொன்னால் மரணத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு குறைத்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு லாஜிக்கான கேள்வி தானே? இல்ல ஐசிஎம்ஆர் கைட்லைன் மரணத்துடைய எண்ணிக்கை வந்து 173 பேர் இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல. இது வந்து மரணத்துடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கிறோம்னு சொல்றத வந்து அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்ப அந்த 173 பேருக்கு வந்து என்ன பதில்? அதுக்கு பதில் கிடையாதா? இல்ல அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து இல்ல அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல போகிறதா? சோ இவங்க வந்து இந்த இறப்பு எண்ணிக்கையை மட்டுமே வச்சு பேசுறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். நீங்க ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க, அசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸுக்கு டெஸ்ட் உண்டா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்கு அவர் ஏதோ ஐசிஎம்ஆர்ல இருக்கக்கூடியவர்கள் அசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸை கூட விட்டுருங்க. நீங்க இப்ப தமிழகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் நோயாளியோடைய பிரைமரி கான்டாக்ட் கூட டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப மிகப்பெரிய பிரச்சனை அதான், நோயாளிகளுடைய பிரைமரி கான்டாக்ட்ஸ். இப்போ ஒருத்தருக்கு நோய் தொற்று உறுதிப்பட்டு இருக்கு அப்படின்னா அவர் வீட்டுல இருந்தவங்க யாரு, அவர் யாரு கூட முக்கியமா பழகிருக்காரு, அவருக்கு டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அந்த டெஸ்ட செய்ய மறுக்கிறது தமிழக அரசு. இப்ப அதனாலதான் பிரச்சனை. கடந்த 10 நாட்களாக இவ்வளவு இது வந்து உயிரிழப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னா இதற்கு ஒரே காரணம் இதுதான். இதை வந்து தமிழக அரசு ஒத்துக்க மறுக்குது. ஐசிஎம்ஆர் என்ன சொல்லுது? பிரைமரி கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. எங்களுடைய தலைவர் வந்து ஒரு 2 விஷயங்களை வந்து குறிப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்ல இருக்கும்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும் இந்த அரசு? எல்லோருக்கும் அவர்களுக்கு தேவையான அந்த பணத்தை 5000 ரூபாய் கொடுத்திருக்கணும். மளிகை இவங்க என்ன சொன்னாங்க? 1000 ரூபாய் கொடுத்துட்டு மளிகை பொருளை கொடுத்துட்டு 75 நாள் லாக்டவுன் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். 1000 ரூபாயை வைத்துக்கொண்டு இப்போ லாக்டவுனை விட்டு வெளியில வந்துட்டோம். சோ இனிமே வந்து என்ன சொல்றாங்க? எக்கனாமி வந்து ஸ்டால் ஆயிடுச்சுங்க. இனிமே எல்லாம் அவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்னா, சரி உங்களால கொடுக்க முடியல, நாங்க இப்போ வந்து ரிலாக்ஸேஷனுக்கு வந்துட்டோம். ரிலாக்ஸேஷனுக்கு வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய கட்டமைப்பை இன்க்ரீஸ் பண்ணணும், டெஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா 2 வாரங்களுக்கு முன்னால் 3 வாரங்களுக்கு முன்னால்
என்ன புரோட்டோகால்ஸ் இருந்துச்சோ அதே புரோட்டோகால் தான் இப்போ ரிலாக்ஸ் பண்ண பிறகு புதிதாக இத வந்து மக்கள் அந்த டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இதுக்கோ எந்த விதமான ஒரு முயற்சியையும் இந்த அரசு எடுக்கவில்லை. அதனால்தான் இவ்வளவு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, ஓகே. நம்ம ஒரு பொது முடக்கத்திற்கு தளர்வு கொடுத்த பிறகு அது வேகமாக பரவும் அபாயம் இருக்கிறது. எனவே சோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தரப்பினுடைய வாதமாக இருக்கிறது. ஏற்கனவே சோதனைகளை அதிகப்படுத்தி இருக்கிறோம். அது ஐசிஎம்ஆருடைய கைட்லைன்ஸ் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஆளும் தரப்பினுடைய வாதமாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அரசியல் செய்வது யார் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ரமேஷ் சேதுராமன், இதில் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய திருப்பி எழக்கூடிய ஐயம் சந்தேகம் அப்படிங்கிறது நாம் வந்து பல உலக நாடுகளை வந்து காரணம் காட்டணும். ஆனால் பல உலக நாடுகளில் வேறு நாடுகள் வெவ்வேறு விதமாக கையாண்டார்கள். இப்போ சில நாடுகளில் வந்து ஹேர்ட் இம்யூனிட்டி வந்து நாங்கள் வந்து அதிகப்படுத்தி குறைக்கலாம், எனவே ஊரடங்குங்கிறது ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு சொன்ன நாடுகளும் இருக்கின்றன. அங்கே கொரோனாவினுடைய மரணங்கள் குறைவாக இருக்கக்கூடிய நாடும் இருக்கிறது. நீங்கள் ஊரடங்கு பிறப்பித்த பிறகு மரணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்கின்றன. கியூபா போன்ற நாடுகள் அதை வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணாங்கன்னு தெரியும். மற்றவர்களெல்லாம் கொரோனா நோயாளிகளை கண்டு அச்சத்தில் ஓடிய காலகட்டத்தில் கொரோனா நோயாளிகள் கொண்ட கப்பலை அரவணைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அனுப்பியது கியூபா. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் பாதிக்கும் என்று சொன்னபோது 67 வயது மருத்துவர் தலைமை மருத்துவருடைய தலைமையில் கியூபா மருத்துவக் குழு இத்தாலிக்கு போச்சு. இத்தாலியில் பிணங்களாக விழுந்து கொண்டிருந்த காலகட்டத்தில். அப்போ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக எதிர்கொள்ளுது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய சுகாதார கட்டமைப்பு வலுவாக இருக்கக்கூடிய நாடுகள் தைரியமாக எதிர்கொள்கிறார்கள். இங்கே சுகாதார கட்டமைப்பு வலிமையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் சிறப்பாக கையாண்டு விட்டன. சுகாதார கட்டமைப்பு மிக மோசமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதில் வந்து சிக்கி வந்து ரொம்பவே சிரமப்பட்டு விட்டார்கள். அதற்கு உதாரணங்கள் தான் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தால் இந்தியா முழுமைக்கும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் இப்போ குஜராத்தை ஏன் நம்ம பேசுகிறோம்னா, குஜராத்திலேருந்து வேறு யாரோ ஒரு மாநிலத்துக்கு டிராவல் ஆனார்னா அவர் இன்னும் கொஞ்சம் சிக்கல். ஸோ அதனால் திருப்பி அங்கே பேச வேண்டிய தேவை வருகிறது. ஸோ ஒருங்கிணைந்த அளவில் மத்திய அரசு இதில் தன்னுடைய பங்களிப்பை குறைத்துவிட்டு மாநிலங்கள் தலையில் பொறுப்பை தட்டி கழிச்சிட்டாங்களா? பதில் சொல்லிடுறேன். இப்போ சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நாடுகள் எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்னா அது அந்த நாடுகளோட இது. இப்போ ஸ்வீடனில் சொல்லிட்டாங்க இல்லை நாங்கள் லாக்டவுன்லாம் பண்ண போகிறதில்ல, எல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் தான். அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கல்ச்சர் என்னங்கிறது இருக்கு. அங்கே பொதுவாகவே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் கடைப்பிடிப்பாங்க. ரொம்ப சோஷியலைசிங் எல்லாம் கிடையாது. நாங்கள் வாழ்ந்தவங்கிறதுனால சொல்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் மாநிலங்களில் சொல்கிறீங்க இந்த மாதிரி சுகாதாரம் அடிப்படை இது சுகாதார கட்டமைப்பு இதெல்லாம் பற்றி பேசுகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா சுகாதார கட்டமைப்பை இத்தனை ஆண்டுகளாக சரி செய்யாததற்கு யார் காரணம்? பாஜக. எந்தெந்த மாநிலம், ஒரு சில மாநிலங்கள மாநில அரசுகள் இப்போ தமிழ்நாட்டுல வந்து கேரளாலயும் மற்ற ஊர்கள்லயும் வந்து இந்த சுகாதாரத்தின் அடிப்படை இதுங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல எனக்கு ரமேஷ் சேதுராமன் ஒரு சின்ன குறுக்கீடு. ரமேஷ் சேதுராமன் எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரே ஒரு கிரெடிட் கொடுக்க மாட்டோம். ரமேஷ் சேதுராமன் ஒரு சின்ன குறுக்கீடு. அதே ரமேஷ் சேதுராமன் ஒரு சின்ன குறுக்கீடு. சரியில்லைன்னா வந்து நான் கேக்குதா உங்களுக்கு? இல்ல மத்திய அரசு செஞ்சிருக்க வேணாம். அதுக்கு தான் மத்திய அரசு தரப்புல இருந்து என்னென்ன பண்ணாங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜன் ஔஷதி, அதாவது மருந்து மாத்திரை எல்லாமே ரொம்ப கம்மி விலையில கிடக்கணுங்கிறது இந்த அரசு சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து மக்களுக்கான காப்பீட்டு திட்டம், அதாவது மிக குறைந்த அளவில் ஏதாவது செலவு வந்ததுன்னா கூட எமர்ஜென்சின்னு வந்ததுன்னா கூட அது பிரதம மந்திரி ஆயுள் காப்பீட்டு திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. இது அடிப்படை ஒரு சாமானிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு. இதையெல்லாம் வந்து மத்திய அரசு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் ஒரு சில மாநில அரசுகள் இதையும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்காங்க. தமிழகத்தையே கூட சொல்லலாம். அதான் அந்த அம்மா காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தது எல்லாமே அது வந்து ஒரு மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தின் முறைகளும் வேறுபடுது. அந்தந்த மாநிலத்தை முதலில் அது கலைஞர் காப்பீட்டு திட்டமா இருந்தது, அதன் பிறகு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமா கட்டமைப்புகள்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து உங்களுக்கு பண்றதுக்கு உண்டான அத்தனை உதவிகளையும் செய்யறோம். வெள்ளடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் மத்திய அரசு சொன்னா அங்க போய் பார்த்தாக்க பள்ளிக்கூடமே அவங்க கட்டல. அப்படிங்கும் போது அதுல எங்க வந்து போய் வெள்ளடிக்கிறது? மத்திய அரசு அப்படி கிடையாது. உடனே உங்ககிட்ட வர திருப்பி வர சுதா, அடிப்படையில் இதில் வந்து மத்திய அரசினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத பற்றி கேள்வி வருகின்ற பொழுது இதை இந்தியா முழுமைக்கும் ஒருங்கிணைந்து இதை செயல்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு மாநில எல்லைகளையும் மத்திய அரசு திறந்து விட்டிருக்கிறது. ஸோ ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பரவும் அபாயம் அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு மாநில அரசு சிறப்பாக கையாண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரளாவை சொல்கிறீங்க, கேரளா சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் கேரளாவினுடைய மாநில எல்லைகளை இப்போ திறந்து விட்டதுனால கேரளாவுக்குள்ளே வேறு மாநிலங்கள்லேருந்து இப்போ உள்ளே போவாங்க. ஸோ அவர்கள் மூலம் அங்கே பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கிறது. அப்போது இந்தியா முழுமைக்குமான ஒரு திட்டத்தை கையில் எடுத்து இதை கட்டுப்படுத்த வேண்டும். அதில் மத்திய அரசு
இன்னும் கூட பொறுப்போடு இருந்திருக்கணும், அதை மாநிலங்களுடைய தோளில் சுமையை சுமத்தி விட்டது மத்திய அரசு அப்படின்னு எதிர்க்கட்சிகள். மத்திய அரசாங்கம் இந்த லாக்டவுனா இருக்கட்டும், இந்த கொரோனா விஷயமா ரெண்டுத்துலயும் மிகப்பெரிய ஃபெயிலியர். அதுல வந்து எந்த ஒரு சின்ன டவுட்மே கிடையாது. ஏன்னா இது அரசியல் தலைவர்களோ இல்ல அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ சொல்ல, மக்களே சொல்றாங்க. ஒரு 39 கேஸ் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வருது, 12 கேஸ், அப்புறம் 39 கேஸ். நீங்கள் அன்னைக்கெல்லாம் வீட்டில் இருங்க, வெளியே வராதிங்க, காற்றுல பரவுது, இதில் பரவுது, மக்களை பயமுறுத்தி வச்சிங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே நாளைக்கு 1193 வரும்போது நீங்கள் இந்த இது ஒர்க் பண்ணலாம், நீங்கள் அந்த செக்டார் ஒர்க் பண்ணலாம், இந்த கடையை திறந்துக்கலாம் அப்படின்னு விடுறது வந்து எதை காட்டுகிறதுன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபெயிலியரை தான் காட்டுது. ஒன்று, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி அப்ரோச்மெண்ட்னா இப்போ மகாராஷ்டிராவில் 50,000க்கு மேலே போயிடுச்சு, தமிழகத்தில் 21,000க்கு மேலே போயிடுச்சு. அப்போ டெஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் எங்கள் மத்திய அரசாங்கம் தரணும், மகாராஷ்டிராவுக்கு அதிகமாக தமிழகத்தை அதிகமாக தரணும். நீங்கள் அதை விட்டு என்ன பண்ணுறீங்க, யூபிக்கு தரீங்க, குஜராத்துக்கு தரீங்க. ஆனால் குஜராத் மாடல் என்று மிகப்பெரிய பிம்பத்தை கட்டு அமைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு அங்கே என்ன நடக்குதுன்னா இறப்புகள் தான் அதிகமாக. அதுதான் வந்து குஜராத் மாடல். இந்த மாடலை தான் இந்தியா முழுவதும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரா மோடின்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று, மரியாதைக்குரிய தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல இந்த லாக்டவுன் கொரோனா வரும்பொழுதே சொன்னார், ஜனவரியே சொன்னார். என்ன சொன்னார்னா, பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் இந்தியா சீரழிய போகிறது, கொரோனாவால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க, அதனால இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்குமே நீங்கள் டெஸ்ட் எடுங்க. சிம்டமேட்டிக் கிடையாது, ஒவ்வொரு வீட்டில் இருக்கவருக்கும் நீங்கள் டெஸ்ட் எடுங்க, எல்லாருமே பாதுகாருங்கன்னு சொல்லும்பொழுது எல்லாருமே மோடி அவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்க கிண்டல் பண்ணாங்க. ஒன்று, இன்னைக்கு தமிழக அரசாங்கம் நீங்கள் வந்து கேரளாவை எக்ஸாம்பிளாக காட்டுறீங்க, இல்லை மற்ற கர்நாடகாவை எக்ஸாம்பிளாக காட்டுறீங்கன்னா, கேரளாவில் தேர்தல் தேர்வு 10ஆம் கிளாஸ் எக்ஸாமோ 12th எக்ஸாம் நடக்கும்போது மட்டும் ஐயோ அங்கெல்லாம் எக்ஸாம் நடக்குது, இங்கே ஏன் வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தடுக்கிறார்கள் என்று முதலமைச்சர் கேட்கிறாரு. அதே போல கர்நாடகாவில் டாஸ்மார்க் ஓபன் பண்ண உடனே ஏன் தமிழகத்தில் டாஸ்மார்க் ஓபன் பண்ணா என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளா மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் கொரோனா கட்டுப்பாடு மட்டும் மற்ற மாநிலங்களே எக்ஸாம்பிளா எடுத்துக்கூடாது, கேரளா போன்ற மாநிலங்கள். ஒன்று. இன்னொன்று, நீங்க ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு இருக்கீங்க இறப்பு சதவீதம் குறைவுன்னு சொல்றீங்க. இறப்பு சதவீதம் என்பதை கிளைம் பண்றதுக்கு, அதை உரிமை கோருவதற்கு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா இறைவன் கொடுத்த வரம் மக்கள், நம் தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு. ஒன்று. இன்னொன்று, அவர்கள் உண்ணுகின்ற உணவு கலாச்சாரம் இதில் வைத்துதான் எங்களோட உயிரை நாங்க தான் காப்பாத்திட்டு இருக்கோமே தவிர மத்திய மாநில அரசாங்கங்கள் எந்த இதுவுமே செய்யறது கிடையாது. மக்களுக்கு ஊட்டச்சத்து சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்கன்னா மோடி கொடுத்த 500 ரூபாய்க்கும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கொடுத்த 1000 ரூபாய்க்கும் நாங்க என்ன பெரிய அளவுல ஹியூமினிட்டி பவரை பூஸ்ட் பண்ண முடியும்? இன்னொன்று, அம்மா உணவகத்தில் நாங்கள் திறந்து வச்சிருக்கோம், டெய்லி மக்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கு. நான் கேட்குறேன், ஐசிஎம்ஆர் என்ன சொல்லுது, இல்லை இங்கே இருக்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்கள் முட்டை எடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுங்க, வெஜிடபிள்ஸ் எடுங்க, இன்னும் பிற உணவுகளை எடுங்க, இப்படியா ஹியூமினிட்டி பவர் பூஸ்ட் ஆகுன்ற. அம்மா உணவகத்தில் நீங்கள் கொடுக்குற 2 இட்லியும் ஒரு சாம்பார் சட்னியுமே வந்து ஹியூமினிட்டி பவர் பூஸ்ட் ஆகுமா? என்ன நீங்க பேசுறது இதுவா இருக்கு. இன்னொன்று, நீங்க என்ன ரேஷன் கார்டில் நீங்க இருங்க ஒரு நிமிஷம், ரேஷன் கடையில் நீங்க கொடுக்குற அரிசி ஒரு எந்த ஒரு ஊட்டச்சத்தையும் உருவாக்காது, கொரோனா தான் உருவாக்கும். அந்த மாதிரி மோசமான பொருட்களை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம பேசலாம். ரமேஷ் சேதுராமன், உங்க இணைப்பு நான் ஒரு கேள்வி வச்சிருந்தேன், அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் சுருக்கமா பதில் சொல்லுங்க. நான் மற்றவர்களுடைய நிறைவு கருத்தை கேட்டிருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ இங்க நம்ம வார்டுல ஏதாவது ஒரு டேப்ல தண்ணி வரலைன்னா கூட இன்னமும் நம்ம நேரு இந்திரா காந்தி தான் சொல்லலாம், நேரு காலத்திலேருந்து வந்த பிரச்சனை என்று பலவற்றுக்கும் நேரு சொல்றோம். ஆனா 4 நூற்றாண்டு காலமாக குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, 4 நூற்றாண்டு காலமாக சொல்றாங்க. இப்ப அங்க அரசு மருத்துவமனைகள்ல அது குடோன் மாதிரி இருக்குது, பாலடைந்த ஒரு பதுங்கு குழி போல இருக்கிறதுன்னு நீதிமன்றம் சொல்கிறது. நான் அந்த கேள்வி உங்ககிட்ட வச்ச உடனே நீங்க சொல்றீங்க இப்ப அங்க மோடியா முதலமைச்சராக இருக்கிறாருங்கிறீங்க. அவர் முதலமைச்சராக இருந்த மாநிலம், 4 நூற்றாண்டு காலமாக அவருடைய கட்சியே ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், அவர் இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அவருடைய சொந்த மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறையினுடைய சிக்கல்களுக்கு யார் பொறுப்பேற்றுக்? நான் ஏன் இந்த கேள்வி திருப்பி வைக்கிறேன்னா, அங்கிருந்து ஒருவர் இன்னொரு மாநிலத்துக்கு வருவார், நீங்க சிறப்பாக கையாளக்கூடிய தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் ஒரு குஜராத்திற்கும் வந்தார்னா இங்க இவங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காதா? தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் எவ்வளவு? குஜராத்ல என்ன சார் பாப்புலேஷன்? குஜராத் பாப்புலேஷனுக்கு தமிழ்நாடு பாப்புலேஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கேரளாவுல குஜராத் அந்த மாதிரி வர இல்ல, குஜராத் பாப்புலேஷன் இல்ல, நான் உத்தரப்பிரதேசம் சொன்னேன், அவங்க சொன்னாங்க நான் குஜராத்தை கேக்குறேன். நான் ரொம்ப தெளிவா கேக்குறேன். நீங்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம யாரை காரணம் காட்டிட்டு போறோம்? குஜராத்ல நான் ஏன் திருப்பி குஜராத்தை கேக்குறேன்னா, குஜராத்தா இருக்கலாம், மகாராஷ்டிரா, ஈவன் தமிழ்நாடு எப்படி இருந்தாலும் அந்த கேள்வி வரும். தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் குஜராத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் குஜராத்தை காட்டும்போது அப்ப நாங்க காரணத்தை காட்டி தான் ஆகணும். இல்ல சார், நான் கேக்குறது அந்த பரவலை இந்தியா முழுமைக்கு கட்டுப்படுத்தி இருக்கணும் இல்லையாங்க? நான் டெல்லிக்கு எப்ப எதுக்கு எடுத்தாலும் நான் டெல்லிக்கு தான் சார் அந்த பரவலை கட்டுப்படுத்தி இருக்கணும் இல்லையாங்கிறேன். நிச்சயமாங்க, இதை கட்டுப்படுத்தக்கூடிய அப்படி இருந்தா பார்த்தாக்க நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு?
நான் என்ன கேக்குறேன், இந்த நோயானது, இந்த நோயின் தன்மையானது அப்படி இருக்கு. அந்த நோயின் தன்மை இந்தியா முழுவதும் வேறுபடுகிறதான்னு கேக்குறேன். ஒரே கொரோனா தான் சார். கேரளாவுல கட்டுப்படுத்த முடியுது, குஜராத்ல ஏன் முடியலங்கிறதான் கேள்வி. வேறு கொரோனாவா இருந்தா கூட பரவாயில்ல, குஜராத்ல முடியல, கேரளால முடியுதுன்னா எங்க சிக்கல் அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. சரவணன், உங்களுடைய நிறைவு பார்வை. எங்களுடைய சரவணன், நிறைவு பார்வை சுருக்கமாக. எங்களுடைய தலைவர் செந்தில், எங்களுடைய தலைவர் வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒரு தனி மனிதரின் ஆணவம், அலட்சியம், கையாலாகத்தனம், பொறுப்பின்மைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க. ஜவஹர் அலி என்ன சொல்றாரு அப்படின்னா, பீகார்ல இருந்து இறக்குமதி செஞ்சிருக்கோம், நீங்க ஆந்திரால இருந்து இறக்குமதி செஞ்சிருக்கீங்களே, வாடகை மூலையவே இரவல் வாங்கி அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. அதிமுகவுக்கு வந்து திமுகவை பார்த்து பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்கன்னு அதையும் கொஞ்சம் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. அவர்கிட்ட வைத்து அதே வாதம் தான், அது மக்களுக்கு பயனற்ற வாதம், அது உங்க மக்களுக்கு பயனுள்ள வாதம்ங்கிறது கொரோனாவை பிடிச்சிருக்காங்கிறது. அதுல பேசலாம். இரவல் மொழியை கடன் வாங்கியவர்களுக்கு, இரவல் மொழியை கடன் வாங்கியவர்கள் எவ்வளவு கொடுத்து கடன் வாங்கினாங்க, 500 கோடியா 1000 கோடியா, அதையும் கொஞ்சம் கேட்டு சொன்னாருன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஜவஹர்லால், நிறைவு பார்வை சுருக்கமாக. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் திமுகவும் காங்கிரசும். அவங்க முன்னுதாரணமாக காட்டக்கூடிய கேரளால இது வரைக்கும் அவங்க அதிகமா டெஸ்ட் பண்ணிருக்கிறது 52,000 டெஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. நம்ம 5,03,337 டெஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இவங்க கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரல 67,000 இன்னைக்கு கேசுகள் வந்து அதுல இறப்பு சதவீதம் 2,000 மேல தாண்டிருச்சு. ஆனா இன்னும் அவங்க 5 லட்சம் டெஸ்ட் இன்னும் தாண்டலங்கிறதையும் விட்டுட்டு, சகோதரர் நம்ம சரவணன் சொன்னாரு, நீங்க 5 லட்சம் டெஸ்ட் பண்ணிருக்கும், யாருக்கு பண்ணிருக்கோங்கிறது, டெஸ்ட் பண்ணவர்கள் யாருக்கு பண்ணிருக்கும் எல்லாம் தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சமா இருக்கக்கூடிய விஷயம். நாங்க கேக்குறாரு, நீங்க 5,000 ரூபாய் கொடுங்க, 15,000 ரூபாய் கொடுங்கன்னு எங்க தலைவர் கேட்கிறாருன்னு சொன்ன. நான் கேட்கிறேன், திமுக இந்த மக்களுக்காக, இந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக எவ்வளவு கொடுத்தாங்க, அதை நீங்க முதல்ல தெளிவுபடுத்துங்க. நீங்க மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? ஐசிஎம்ஆரோட கைட்லைன்ல தான் நாங்க டெஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஏசிம்டமேட்டிக், சிம்டமேட்டிக்னு சொன்னா அதே ஐசிஎம்ஆர் சொல்றாங்க ஒரு டெஸ்ட்டுக்கு 5,000 4,000 தான் ஆகும்னு. ஆனா இங்க இருக்க தனியார் மருத்துவமனைகள் 1 லட்சம் 3 லட்சம் பத்தி எந்த ஒரு இணைந்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. நம்ம இன்னொரு வாரத்தில் பேசலாம். அது ஒரு புள்ளியில முடியக்கூடியதல்ல. கொரோனா விரைவில் முற்று பெற வேண்டும், மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மக்கள் தினமும் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அன்றாட வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். அந்த கன்சர்னோட நம்ம அனைவரும் இணைந்து அணுகுவோம். இணைந்த 4 விருந்தினருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். இது முதல் கேள்வி. என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் அடுத்து செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் பத்மபிரியா.